திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் ஸ்ரீயில் இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க. அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையில் என்னங்க பிரச்சனை? புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலகளவில் காம்படிட்டன், உலகளவில் போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றது தான் புதிய கல்வி. ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை என்ற மிக முக்கிய சாராம்சம் அரசாங்கம். யாரும் ஊரே யாவரும் கேளீர் திருவள்ளுவரை பற்றி நம்ம நிறையா பேசினாலும் கூட தமிழகத்தில் மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தமிழர்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க. பட்ஜெட் போன்ற விஷயங்களில் தமிழகம் எந்த இடத்துலையும் இல்லை சார். நீங்கள் பட்ஜெட்டை பெருசாக பேசுகிறீங்க, தமிழக மக்களுக்கு என்ன சார் செஞ்சு? நிதியை கொடுக்காம பிளாக்மெயில் செய்கிறதாகவும் தமிழர்களுடைய தனி குணத்தை டெல்லி பார்க்க நேரிடும் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. இது திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் ஸ்ரீயில் இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க. அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த பிஎம் ஸ்ரீயில் போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம். எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டை நிதி கொடுக்கவில்லை, நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறோம் என்பது தான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தேன் காசியில். நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது. அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் 1965 இல்லை, இப்போ இருக்கிற மக்கள், அது குறிப்பாக தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிகவும் ஒரு ப்ரோக்ரெசிவ், ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள். ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது. சம்ஹார சிக்ஷா நிதி தான் தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க. பிஎம் ஸ்ரீ நிதி அப்படிங்கிறது வேறு, ரெண்டுமே தனித்தனி இல்லை பாருங்கள். பிஎம் ஸ்ரீ நிதின்றது நான் இந்த நிதியும் இது ஒரு அமைச்சகத்தில் பல்வேறு இது சொல்கிறாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் என்னங்க பிரச்சனை? புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலகளவில் காம்படிட்டன், உலகளவில் போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றது தான் புதிய கல்வி. ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை என்ற மிக முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையுடைய மிக முக்கியமான நோக்கம். புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் கொடுக்கல. பலதரப்பட்ட மக்களினுடைய ஆலோசனை, கல்வியாளர்கள் ஆலோசனை, பெரிய பெரிய வல்லுநர்களுடைய ஆலோசனை, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை, வைஸ் சான்சலர், இப்படி கல்வியாளர்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆலோசனையில் 40 வருடத்திற்கு பிறகு, ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையே வேண்டும். அதனால தான் நாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம். அதில் நீங்கள் இணையுங்கள் என்பது தான் அரசாங்கம். யாரும் ஊரே யாவரும் கேளீர் திருவள்ளுவரை பற்றி நம்ம நிறையா பேசினாலும் கூட தமிழகத்தில் மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தமிழர்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க. பட்ஜெட் போன்ற விஷயங்களில் தமிழகம் எந்த இடத்துலையும் இல்லை சார். நீங்கள் பட்ஜெட்டை பெருசாக பேசுகிறீங்க, தமிழக மக்களுக்கு என்ன சார் செஞ்சுருக்கீங்க? இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நம்ம மதுரையிலேயே நம்மளுடைய மதுரை விமான நிலையம் வரவிருக்கிறது, விரிவாக்கம். இங்கே நம்மளுடைய ஒரு நிமிஷம், இங்கே நம்மளுடைய அந்த எலிவேட்டட் ஹைவே நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். சென்னை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், இது போக இண்டஸ்ட்ரியல் காரிடார், மதுரையில் இருக்கிறனா மதுரை டு கொல்லம் இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை டு விசாகப்பட்டினம், மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து மதுரை வழியாக கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில், இப்படி பல நான் சொன்ன ரயில்வே நிலையங்களுக்கு மட்டுமே, ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 77 ரயில் நிலையங்களை சிறப்பு ரயில் நிலையங்களாக, நம்மளுடைய மதுரை ரயில் நிலையமும் அதில் ஒரு ரயில் நிலையம், கிட்டத்தட்ட 6000 கோடி. அதாவது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் பொழுது 2009லேருந்து 14 அந்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் கொடுத்த தொகை ரயில்வேக்கு மட்டும் வெறும் 800 கோடி ரூபா தான். ஆனால் நம்ம இந்த நிதி போன நிதியாண்டில் 6000 கோடி, இந்த நிதியாண்டில் 6000 கோடி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம், அதே மாதிரி ராமேஸ்வரம் ரயில் நிலையம், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம்,
இது எல்லாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் 800 கோடி ரூபாய் நிதியில் பணியானது நடந்து கொண்டு இருக்கிறது. பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கீங்க. விஜய் வந்து நிச்சயமா பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. விஜய் 2026 உங்களோட சேர்ந்துருவாரா? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருவீங்களா? இல்ல அரசியல் எதுவும் நடக்குன்ற அடிப்படையில் திமுகவோட சேர்ந்துருவீங்களா? அரசியலை பொறுத்தளவுக்கு, கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு அறிவிப்பார்கள். அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.